ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட தென்காசி பொண்ணு. இதுதான் நான் போடுற ஃபஸ்ட் விளாக். நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி சேம் இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. டுடே நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மியார் ஆற்றுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஆட்டோ சொல்லியிருந்தோம். சரி, அந்த ஆட்டோ வர வரைக்கும் எதுக்கு சும்மா இருப்பேன்ட்டு அதில் உட்காந்துருந்தோம். அப்புறம் ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ ஏறி அம்மியாரத்துக்கு வந்தாச்சு. 1 இயராவது இருக்கும் இங்கே நாங்கள் வந்து. சரி, வந்து பார்த்தா அப்படியே தண்ணி மேலே வர இருந்துச்சு. அப்படியே எப்படி என்ன சொல்லனே தெரியலை. குமாபட்டியில் என்ன இருக்குன்னு தான் எங்களுக்கும் தெரியல. எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள், அதை விட செம்மையாக இருந்துச்சு. செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பையங்கள்லாம் கத்திக்கிட்டு. அதுக்கப்புறம் கொண்டு வந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி மறுபடியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேமிலியோட ரொம்ப நாள் ஆச்சா வந்து வெளியில் வந்தோம். அப்புறம் பையங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா எங்கள் ஊர் பையங்க ஃபுல்லாக எங்கூடி நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அங்கேயும் போய் அவங்க நீச்சல் அடிக்கிறதையும் பார்த்துட்டு சூப்பராக அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிட்டு திரும்ப நாங்கள் வந்தாச்சு. இங்கே வந்து மீன் வாங்கிட்டோம். அந்த பையன்ட்ட மீன் பிடிச்சிட்டு ஒரு 4 மீன் கொடுத்துட்டான். சரி, வீட்டுக்கு போமான்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அந்த விவசாய நிலம்லாம் அப்படியே பார்க்க அட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மீனை கொண்டு வந்து மீனெல்லாம் கழுவி திரும்ப கோவிலுக்கு வந்தோம். நானே, என்னோடய தம்பி ஒய்ஃபு, என்னோடய பொண்ணு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மீன் கொண்டு வந்த மீனை குழம்பு வச்சு